ஸோ கைஸ், கேஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஓஹோ, நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு கொடைக்கானல்னே வருதுங்க. சீக்கிரமாக நம்ம கொடைக்கானல் ரைடு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஊட்டிக்கு கொடநாடு அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேஸ்க்காக வந்திருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஐ எம் சாரி. சரி, நம்ம கொடநாடு கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற லொக்கேஷன்லாம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஐயாவை பார்த்துக்குவோம். நம்ம ஐயாவை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஸோ நம்ம ஐயாவை பார்த்துட்டு ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. நம்ம கேஆர்எஃப் ஃபேமிலிக்காக ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அப்படியே மேலே ஹீல்ஸ் ஏர் கிளம்பிட்டோங்க. இதுதான் ஹீல்ஸு. இது வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்கு, இது வந்து கோத்தகிரி போகிற ரோட்டுங்க. கோத்தகிரி போய் தான் கொடநாடுக்கு நம்ம போகிறோம். ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம எங்கே ஹீல்ஸுக்கு போனாலும் நம்ம முதல்ல ஐயா இருப்பார், அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அப்புறம் நம்ம மேலே போகணுங்க. சரி, மீதியெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த இடத்துல வேற லெவலு ஒரு அழகான பிளேஸை பார்த்தேன். சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி வந்துட்டு இருக்குது, அருவி மாதிரி. நிறைய வெள்ள கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? செம்மையா இருக்குங்க காய்ஸ். ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ரோட்டு பிளேஸ் மேலே இங்கே பாருங்க, இதுதான் ரோடு. இந்த இடத்துல தான். ஆனால் நல்லா இருக்கு, ஒரு நல்ல இடம், நல்ல லொக்கேஷன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் அருமையாக இருக்கு இடம். ஆனால் கவனமாக இருக்கணுங்க. கீழே போர்டு கொடுத்துருக்காங்க, பாறைகள் உருண்டு வரும் இடம், வெக ஜாக்கிரதையாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து தான் இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கணும். மேலே வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யறதுனால இந்த இதில் வந்து பாறையெல்லாம் நிறையா உருண்டு வருது அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்குறாங்க. நிறைய தடவை இந்த இடத்துல ரோடு பிளாக் ஆகிருந்துருக்குது, அதனால இங்கே எல்லாம் ரோடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்துருக்காங்க. ரோடெல்லாம் பிளாக் ஆகிருந்துருக்குதுங்க. ஸோ சேஃபாக இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, சேஃபாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அடுத்து நம்ம கொடநாடு லொக்கேஷன் நம்ம அப்படியே கொடநாடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் பாருங்க. ஸோ உங்களுக்கு இது நேர் தெரியுதுங்களா? அங்கேருந்து தெரியுமான்னு தெரியாது, ஆனால் அங்கே ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு இந்த மலையோடு நம்ம தமிழ்நாடு ஹெண்டு முடிஞ்சுங்க. இனி நம்ம போக வேண்டிய இடம் பாருங்கள், அங்கே இருக்குது. அங்கே வந்து குட்டி குட்டியாக ஒரு டவர் ஒன்று தெரியுதுங்களா? அங்கே தான் நம்ம இப்போ போகணும். ஸோ இந்த அக்கா கடையில் வந்துட்டு அப்படியே டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த இடம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வேறு லெவலு. வியூ பாயிண்ட்ஸ் அவ்வளோ. அங்கேருந்து பாருங்கள், இந்த லாஸ்ட் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக மலையாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இதே நாங்கள் வந்து இப்போது டைம் எவ்வளோடா ஆச்சு? 2:40. ஸோ 2:40 ஆச்சு. இன்னி ஒரு 1 hour போச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் மஸ்ட்டாக வருங்க. செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த இடமே பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக மஸ்ட்டு, இது எல்லாமே ஃபுல்லாக மஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் இருக்குங்க கைஸ். ஸோ நாம் இன்னி இந்த அக்கா கடையில் டீ சாப்பிட்டு நம்ம அப்படியே பாருங்க, அதான் வியூ பாயிண்ட் லொக்கேஷனு. அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறதாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது வழியே போகணுங்க. இது வழியே போயிட்டு அங்கே போய் இப்போ நின்று பார்த்தோம்னா இன்னும் நல்லா தெரியும். அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ கைஸ், அப்படியே கொடநாடு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு எல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த இடம்? இந்த மலையை பாரு, செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே இதில் உட்காந்து நம்ம எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
இந்த படத்துல என்ன படம் இருத்து முட்டுற அப்ளிகேஷன் சர்ன்னு போகல அந்த மாதிரி போனால் எப்படி இருக்கும். ஸோ கைஸ் வேறு லெவல் இருக்குதுங்க இந்த இடம். இந்த மலையை பாரு இங்கேருந்து இதில் கேமராவில் ஸ்டிக்காக நீங்கள் நல்லா வெயில் அடிச்சு காற்று குடி வேறு நிற்க இங்கேருந்து பார்த்தா ஒரு குட்டி ஊர் ஒன்று தெரியுதுடா. ஸோ கைஸ் யாரா குள்ளா போட்ட பையன் என்னன்னு பார்க்குறீங்க, வேறு யாரும் இல்லை நான் தான். ஸோ பிளேஸ் சூப்பராக இருக்குதுங்க, அல்டிமேட்டான இடம். ஸோ குழந்தைகளோட வந்தோம்னா அந்த இடத்துல வேற லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். குழந்தைகளோட இல்லை லவரோட வந்தால் கூட என்ஜாய் பண்ணலாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சும்மா வேற லெவல் இருக்குது, அல்டிமேட்டான பிளேஸுங்க. எனக்கு இதில் இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது ஒரே ஒன்று தாங்க, ஒரே ஒரு மலை. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன், இருங்க காட்டுறேன். இது கொஞ்சம் ஓ பாய் காட் பாருங்க, தெரியுதா? எனக்கே இங்கேருந்து உத்து பார்த்தா தான்டா தெரியுது அது துணுண்டு. ஸோ இருந்தாலும் வேற லெவலில் இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக கொடநாடு அம்புடன் வரவேற்கிறது உங்களை இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக வாங்க கொடநாட்டுக்கு, வேற லெவல். இங்கே பாடுற அந்த தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. ஸோ காய்ஸ் இந்த தாத்தா பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விறகு மூட்டையை தூக்கிட்டு வர்றாருன்னு. கேட்போம் எதுக்குன்னு. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விறகு தூக்கிட்டு வரீங்கோ? சாப்பாட்டுக்கா? சாப்பாட்டுக்கா? ஓ விறகு கீழே போய் எடுத்துட்டு வரணுமா? அப்பா பார்த்துப்பாங்க. ஹெல்ப் பண்ணணுமா? ஸோ பாருங்க தாத்தா கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்காக கீழே போய் விறகு எடுத்துட்டு வந்துருக்காருங்க. வெரி குட். நான் கை கொடுங்கண்ணா. ஒரு சிலிண்டர் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு சிலிண்டர் வச்சு சொன்ன மாதிரி என்ன பண்றது? கீழே போய் சம்மந்துட்டு வர்றீங்களா? கீழே போயிட்டு ரொம்ப கீழே போகணுமா? காட்டு வச்சு கீழே போகணும். அப்படியா? சரி சரி. ஒரு சிலிண்டர் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது சொன்ன மாதிரி. அதனால விறகு எடுத்துட்டு வந்து சிலிண்டர் இல்லாதப்போ சாப்பாடு செய்யறதுக்காக வெட்டி தான் எடுத்துட்டு வருவீங்க. இது எவ்வளோ ஒரு 2 நாளைக்கு வருமா? 2 நாளைக்கா? இது ஒரு வாரத்துக்கு வரும். ஒரு வாரத்துக்கே வரும். கஷ்டம்தான் இந்த மாதிரி இடத்துக்கு. அப்புறம் தானே பண்ணியாங்க. சரி சரி. ஸோ காய்ஸ் அப்புறம் உங்களுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது எவ்வளோ தூரம் அந்த வழி கீழே போகும்? கொஞ்சம் தூரம் தானா? அங்கே எப்படி காட்டு வச்சுன்னா என்ன இருக்கு? இது ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கா? செஞ்சு கொடுப்பாங்க.
அப்படியா? இங்கே ரூமும் இருக்கா? ரூம் இல்ல, அந்த கூடாரம் இருக்கும். ஆமா, அங்க ஒரு கூடாரம் ஒண்ணு பார்த்தேன். அது வரைக்கும் போலாமா? சரி, போய் பார்த்துட்டு வரேன். அது எப்படி டிக்கெட்டா அதுக்கும், இல்ல சும்மா போய் சும்மா பார்த்துட்டு வரலாம்? சரி, ஓகே. கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்களா, வாங்க ஐஸ், அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே வரலாங்க. ஸோ இவ்வளோ வயசுலையும் இந்த தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விறகு எடுத்துட்டு போறாருன்னா வேற லெவலில் தாங்க. இந்த வலி பாருங்க, உங்களுக்கே தெரியும் வலி எப்படி இருக்குதுன்னு. என்னடா கேமரா ஆஃப் ஆகி போச்சு? ஆன்ல தான் இருக்கா? ஆஃப் ஆன மாதிரி பக்கடு இருச்சிரும். ஆமாம், இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழி எந்த சைடுன்னு தெரியலையே. ஸோ காய்ஸ், இந்த தாத்தா இந்த வழியத்தான் இந்த வழியாத்தான் விறகு எடுத்துட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ எங்க பாரா வழியே போடுறா எப்படி இருக்குன்னு. இதுல எப்படா சமைச்சிட்டு வந்தாரு? ஸோ கஷ்டமான வாழ்க்கைடா தான் தாத்தா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல விறகு எடுத்துட்டு போய் சமையலுக்காக. ஸோ சாப்பாடு, ஆமா சாப்பாடு இருந்தா தானே உயிர் வாழ முடியும். அதுக்கு அப்பா அன்னைக்கு வரும்போது அந்த இடத்துலலாம் படி அவ்வளோக்கா இல்லடா, இன்னைக்கு நல்லா இருக்குடா படி. ஸோ கீழே ரெஸ்டாரண்ட்ல போய் சந்திப்போம். பாய். ஸோ காய்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் மாதிரி எனக்கு தெரில, சும்மா கூட இருந்தா இருக்கு. அங்கே போய் நின்று பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சரி ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேங்க. இறங்கி வரும்போது ஈஸியாக இருந்ததுங்க, சும்மா நடந்து போகிறதுக்கு மூச்சு வாங்குது. அந்த தாத்தா எப்படிதான் அவ்வளோ பெரிய விறகு தூக்கிட்டு போனார் தெரில. ஏன் தம்பி? அவர் வாட்டில் தூக்கி தோல்ல வச்சு வெக்குன்னு வந்தார்ல. ஆனா சும்மா நம்ம நடக்கிறதுக்கு மூச்சு வாங்குது பத்தியா? ஆனா அந்த தாத்தா எப்படிதான் சமைச்சு வந்தாருன்னு தெரில. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். நம்ம சேனலை பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மூச்சு வாங்குறீங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறேன். ஸோ நம்ம கொரோனாட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. ஸோ லவ் யூ ஸ்குவாட். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.